கார்த்திபன் பாய்ஸ் வர்சஸ் கார்த்திபன் பாய்ஸ் தஞ்சாவூர் வர்சஸ் கரமக்குடி தோனி பாய்ஸ். டாஸ் வின் பண்ண கரமக்குடி bowling சூஸ் பண்ணிட்டாங்க. 7 ஓவர் ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே 5 பால் யூஸ் பண்ணோம். ஸோ தஞ்சாவூர் இங்கே பேட்டிங்கில் இருக்காங்க, கரமக்குடி bowlingல இருக்காங்க. அயன்பா டிஸ்ட்ரிக்ட் போல் நடக்கிற முதல் மேட்ச் கரமக்குடி தோனி பாய்ஸ் வர்சஸ் கார்த்திபன் பாய்ஸ் தஞ்சாவூர். காலம் போட்டார், ஸ்டம்பில் விழுந்திருக்கும். குணால் டு குமரேசன், பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஷாட் ஸ்லாட்ல பந்து 6 மொத்தம் 3 பாலுமே அவருக்கு படல. பேட்ல ஸ்லாட்ல போட்டு ஒரு பால் படுற மாதிரி போட்டாருன்னு சொல்லலாம். ஒரு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 7. விக்கெட் அதை லூஸ் பண்ணல. ஒரு 6 போயிருந்தாலும் 7 ரனில் போட்டு போயிருக்காரு குணால். நல்ல போலிங். செகண்ட் ஹேண்ட் லாஸ்ட் பவர் பிளே போகிறதுக்கு தொல்காப்பியன் நீ போலர். பேக் ஃபுட் ஷாட், சான்ஸ் ஃபார் கேட்ச். முதல் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க தஞ்சாவூர். இங்கே சிவானி பேட்ஸ்மேன் ஃபிளிக்கு. டூ அலவுடு. அகைன் ஐயோ ஸ்டாப். One more 2. Play good shot. Lovely shot. நல்ல ஒரு கவர் டிரைவ். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. முதல் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு சிவா. இங்கே ஸ்லாக் ஸ்விங். ஒன் மோர் பவுண்டரி. இந்த ஓவரில் பேக் டு பேக் 2 பால் 2 பவுண்டரி சிவா பேட்டில் இருந்து. வெல் பிளேடு. கம்மிட்டடாக இருந்தார். அந்த பால் வந்து விழுந்துச்சுன்னு சொல்லலாம். அருள் இங்கே நீ போலர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு 2 ஓடி எடுத்திருக்காங்க. சிவான் ஸ்ட்ரைக். பிளேட். சிங்கிள். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் விண்டே இல்லை. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும் சரியான விண்டு. முதல் 2 ஓவர் செம்ம விண்டு. அதான் ஓடி போய் மைக் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால தான் மூச்சு வாங்குது. கோட்டைக்காடு மணி இங்கே நியூ பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இப்போ தான் ஸ்ட்ரைக்லேயே வராரு. அப் டு பெரிய லெவலில் விட்டு இல்லை. சிங்கிள் ஒன்லி. பேக் டு பேக் ஷாட். சூப்பர் ஷாட். கிளாசிக்கல் கவர் டிரைவ். அதே ரீஜியனில் செகண்ட் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு சிவா. 2 கிளாசிக்கல் ஷாட்ஸ் அவர் பேட்லேருந்து பார்த்தோம். தொல்காப்பின் ஓவரில் ஒரு ஷாட் அடித்தார். இதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல பால் இருந்துச்சு. ஐயோ ஷாட்டுங்க. லவ்லி ஷாட். முதல் 6 பதிவு பண்றாரு மணி, கோட்டைக்காட்டு மணி. 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 36. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர். குணால் அவருக்கான 2வது ஓவர். கம்பேக்கிங் ஓவராக போதான்னு பார்க்கலாம். டூ ஓட்டாங்க. ஃப்ளோட்டாஸ். சிங்கிள் அகைன். அமர் நீ பேட்ஸ்மேன், 2 ரன் பேட்ஸ்மேன். உள்ள வந்த மொதல் பாலே ஸ்லாட்டில் இருந்த பந்து பாடி விட்டு உடம்புல இருந்துச்சு. சாரி, பாடி விட்டு வெளியில இருந்துச்சு. நம்ம சேனலில் எப்பெல்லாம் வீடியோ எடுக்கிறோமோ அப்போல்லாம் இம்ப்ரெசிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அமர். 4 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 47. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர். கார்த்தி இனி போலர். ஷாட். எப்போல்லாம் கமிட்டடாக நிற்கிறாரோ அப்போல்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரியே பால் வந்து விழுகுது. 1 மோர் பவுண்டரி. இங்கே பெரிய லெவலில் பேட்டை மேலே தூக்கலை. ரெஸ்பான்சிபிளாக அவர் எண்டில் கீழே ஆடுறாரு. லூஸ் பால்ஸை மட்டும் எங்கே ஆள் இல்லையோ அங்கே பனிஷ் பண்ணுறாரு. கரெக்டாக மிடில் அடிக்கிறார் பேட்லன்னு சொல்லலாம் சிவா. ஷாட்டுங்க. குட் ஷாட். பவுண்டரி அகெயின். ஸோ 4லே டீல் பண்ணிட்டு இருக்காரு இங்கே சிவா. வெல் பிளேடு. எல்லா பக்கமும் வர்றார் 360ல். ஃப்ளைட் 2 கூப்பிட்டுருக்காரு. 2 அலோவ் பண்ணிட்டாங்க. இங்கே அண்டர்லேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். குத்துனது ஃபர்ஸ்ட் டாட் பால் இந்த ஓவரில். லவ்லி பால். பேக் டு பேக் டாட் பால். ஸ்லாட்டில் இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டாரு.
குத்தி உள்ளதான் வந்திருக்கு பால். 5 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 58, 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் கார்த்திபன் பாய்ஸ். அந்த 12, 11 ரன் ரேட்ன்றதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பீர் வந்திருக்காரு நியூ பவுலர். கம்பேக்கிங் ஓவராக போதான்னு பார்க்கலாம். நியூ பவுலர் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. லெக்கெட்டர் வேரியேஷனில் எடுத்துகிட்டு வந்து ஸ்லாட்டில் போட்டு 3 இருக்கார் பாலை. பேக் ஃபுட் ஃபுல் ஷாட், ஒரு ஷார்ட் பால். ஐயோ 2. அகெயின் ஒரு ஷார்ட் பால் பிஃபோர் லென்த்தில் கேப்பில் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டாக. குட் ஃபீல்டிங். 1 more 2. டயர்டாக இருக்காங்க 2 பேரும். கமிட்டட் பால் அங்கே இல்லை. பால் மேலே போட்டார். எல்லா பாலையும் ஷார்ட் பாலாக போட்டவர். எதிர்பார்த்த பாலை மேலே போட்டார் தெளிவாக. ரன் அவுட். டயர்டாக இருந்தார். வெல் பிளேடு விஜய். நல்லா ஆடி கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஷாட் நெத்தி குட் ஷாட். வெயிட் பண்ணி பேக் ஃபுட்டில் அடிக்கிற அளவுக்கு டைமிங் இருந்துச்சு. சரியான ஷார்ட் பால். 2வது பதிவு பண்ணுறாரு அமர். 6 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 69, 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் கார்த்திபன் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கார்த்தி. அவருக்கான 2வது ஓவர். வெல் பால். பேஸ் அண்ட் பவுன்ஸ். ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். கரெக்டாக போடுற இடத்துல ஷாட். 3வது 6. ஒரு ஷார்ட் பால் கரெக்டாக எடுத்தார் பேட்டில், மிடில் பேட்டில். அவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோனில் இருந்துச்சு பந்து. சரியா பாடல. பால் குத்தி உள்ள திரும்பி இருக்கு. கொஞ்சம் கேப்ல போயிருக்கு. 2 எழுத்துவாங்க நினைக்கிறேன். 2 அலவுடு. நேருக்கு நேரம் லாங் ஆன்ல நல்ல ஃபீல்டிங். காமராஜ் சிங்கிள் ஒன்லி. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த 6க்கு அப்புறம் நல்ல கம்பேக். டாப்பே சான்ஸ் ஃபார் கேட்ச். மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 80 இருக்காங்க. 81 ரன் டார்கெட் ஃபார் கரமக்குடி தோனி பாய்ஸ். முதல் பார்வையில் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பவுலராக இங்கே வெங்கட், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே காமராஜ் ஸ்ட்ரைக்கில். லோட்டாஸாவே கன்வெர்ட் பண்ணி ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி. இங்கே வைடாக போட போறாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ முட்டி போட்டு முன்னாடியே பிடிச்சார் பாலை. அங்கே ஒரு ஃபீல்டர் போட்டாங்க மேலே. அகைன் ஒரு ஸ்லாக் ஸ்வீப். அகைன் லோ டாஸ். அகைன் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ். இனிஷியலாகவே ப்ரெஷர் போடுறாங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் தஞ்சாவூர் டீம் மேலே. காமராஜ் வெல் போல். லெக் ஸ்டம்பில் நல்ல கம்பேக் ஃப்ரம் தி பவுலர். சிங்கிள். குணால் ஒரு புல்லட் ஷாட்டு. பேட்ல வந்து பிச்சுக்கிட்டு போயிருக்கு பால். அங்க காமராஜை தொடர்ந்து குணாலும் பவுண்டரியை பதிவு பண்றாரு. பெரிய அளவு வித்து இல்ல, மேல வரைக்கும் தான் போட்டாரு. ஆனா கரெக்டா எடுத்தாருன்னு சொல்லலாம். ஒரு வானவாக அடி. லாஸ்ட் ஒன். ஓய்யோ ஸ்டம்பில் விடுகல. லக் இருக்குன்னு சொல்ல காமராஜுக்கு. டாட் பால் 2 என் தி ஓவர். ஒரு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 14 வித்அவுட் எனி விக்கெட் லாஸ். அதில் 3 பவுண்டரி. செகண்ட் லாஸ்ட் பவர் பிளே போகிறதுக்கு மணி. ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் சூப்பராக பிளேஸ் பண்ணார். அதையும் நோ பால்னு சொல்லிட்டு அடிச்சாரு. நோ பால்னு சொல்லிட்டு எப்படி கரெக்டாக கேப்பில் பிளேஸ் பண்ணாருன்னு தெரியல. ஃபுல் டாஸ் பாலை லாஸ்ட் வரைக்கும் விட்டு ஆடினாரு. நல்லா இருக்கு ஷாட் பார்க்கவே ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஒன். ஓ வெல் போல். திருகல் பந்து கரெக்டாக போட்டார் இடத்துல. நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர். லோட்டாஸ் சிங்கிள் அகைன். அகைன் ஒரு லோட்டாஸ். ஃபாஸ்டா போகுது பால். அங்க குட் ஸ்டாப். நல்ல ஃபீல்டிங். 2 ஓட்டாங்க. ஷாட் மிடில் ஆஃப் த பேக். ஸோ முதல் 6 இவ்வளோ பாலை கரெக்டாக எடுத்து வந்து க்ரீஸ்லேயே போட்டுட்டு இருந்தாரு. விட்டே கொடுக்காம ஒரு பால் நல்லா ஸ்லாட்ல போட்டார் முன்னாடி. நல்லா ஷாட்டுங்க. பேக் ஃபுட் புல் ஷாட். ஒரு ஷார்ட் பால் அங்கே ஆளே இல்லை. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டு இருக்காரு குணால். இங்கே இந்த ஓவரில் குணால் பேட்ல இருந்து வர்ற 3வது பவுண்டரி. 2 4 ஒரு 6ன்னு இந்த ஓவரில் நான் பொறுப்படுத்த அடிக்க நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டார்கெட்டுக்கு ஏற்ற சிறந்த துவக்கம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே. குணால் ரீசெண்ட் டைம்ஸில் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு.
ஐயோ அடிச்சிருவாரு நினைச்சேன். முன்னாடி கொஞ்சம் விரிசல் இருந்துச்சு. நல்ல ரன்னிங் பிடித்த விக்கெட். காமராஜன் குணால் 2 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 35. 2 பவர் பிளே வரைக்கும் சூப்பர்பா யூஸ் பண்ணிட்டாங்க. எந்த விக்கெட்டும் இழக்கல கரம்பகுடி தோனி பாய்ஸ். பாலகங்கா நியூ பவுலர் கம்பேக்கிங் ஓவரா போதான்னு பார்க்கலாம். 35 ஆட்டாங்க 2 ஓவருக்கு விக்கெட்டே விடாம. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபிளிக்கு, சிங்கிள், வெல் பவுல் லெக் கட்டர். ரன் ஓட்டாங்க. 5 ஓவருக்கு 45 தேவைன்ற நிலைமையில பாலகங்கா இங்க நியூ பவுலர் 46. லோட்டாஸ் சிங்கிள் அகைன். குட் ஷாட், கரெக்டா அடிச்சார். எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல பால் இருந்துச்சு. ஏதாவது ஒரு பால் தான் திரும்புவாரு. அந்த பால் கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா அடிச்சிருவாரு. 1 மோர் பவுண்டரி காமராஜ் பேட்ல இருந்து. லாஃப்ட் ஆடுவாங்கன்னா ஆள் இல்ல நினைக்கிறேன். ஆள் வச்சிருக்காங்க. ஏந்தினது அவ்வளவு தூரம் போயிடுச்சு. கவர்ஸ்ல ஏந்த போனது பாயிண்ட் சைட்ல போயிடுச்சு. முதல் பிரேக் த்ரோ எடுத்து கொடுக்குற பவுலர் இங்க பாலகங்கா. இந்த பிரேக் த்ரோக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குறாங்க பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஸ்கோர் நல்லா வச்சிருக்காங்க. ராஜ்குமார் நீ பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேன். ஷாட் உள்ள வந்த மொத பாலே சான்ஸ் ஃபார் 6. சரியான ஷாட் மிடில் ஆஃப் த பேட்ல. வித்தவுட் எனி பவுண்டரிஸ் ஓவரா போயிட்டு இருந்துச்சு. உள்ள வந்த மொத பால்ல ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. மூணு ஓவர் முடிச்சு. ஸ்கோர் 49. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 ரன் ரேட் நினைக்கிறேன். வெங்கட்டிங்க நியூ பவுலர். எஞ்சியுள்ள 4 ஓவருக்கு 32 ஆடணும். 24க்கு 32. ஷாட்டுங்க பாட்டம் ஆஃப் த பேட். முதல் பாலே 6. பேக் டு பேக் 2 ஓவர்ல, சாரி 2 பால்ல 2 6. குணால் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க கொஞ்சம் வேகமா ரஷ் பண்ணி மேட்ச் முடிக்க ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா பால் ஃபர்ஸ்ட் பேட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் தான் பேட் ரியாக்ட் பண்ணுச்சு. ஆனாலும் பேட்டை வேகமா எடுத்ததுக்கு மிடில் கனெக்ட் ஆனதுக்கு 6 போயிடுச்சு. சான்ஸ் ஃபார் கேட்ச். ரைட் போய் டிஸ்டன்ஸ் போல. டூ ஷாட் அகைன். குட் ஸ்டாப். நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. சிங்கிள் ஒன்லி. விக்கெட். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் நினைக்கிறேன். அங்க ஓவர் த்ரோ வேற. ஷாட் லாங் ஆஃப்ல. ஃப்ரீ பால்னால விக்கெட் இல்ல. போன பால் ஒரு ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். ஓய்யோ கேட்ச். கஷ்டம் தான். பேட்ல இருந்து டக்குன்னு குயிக்கா வந்துருச்சு. ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போல. ஐயோ டிராப். வெங்கட்ட விட்டுருக்கலாம். 4 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 64. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் மட்டும் எக்காரணத்தை கொண்டு குறையாம பார்த்துட்டு இருக்காரு இங்கே குணாலும் சரி, ராஜ்குமாரும் சரி, இளையரா வந்து காமராஜும் சரி. நல்லா ஆடி கொடுத்துட்டாங்க. இளையரா வந்து 3 பேட்ஸ்மேன்ஸுமே இந்த டார்கெட்டை எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இயர்லியர் பேட்ஸ்மேன்ஸோட பங்களிப்பை சிறப்பாக செஞ்சுட்டாங்க. பாலகங்கா நியூ பவுலர். 3 ஓவருக்கு 17 ஆடணும். என்னை கேட்டால் இந்த ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கும். அப் டு விட் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே 2 கால் பண்ணியிருக்காரு. ரன்னிங் காட்டுறேன். பாலை பிடிக்கல. ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து 2வது பதிவு பண்றார் ராஜ்குமார் ஃப்ரம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. வெல் பிளேடு. அவ்வளோதான். மொத்த டீம் ஆஃப் ஆயிடுச்சு இந்த ஆறுக்கு அப்புறம். பின்னாடி இருந்து நேருக்கு நேராக விண்டு. ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரான விண்டு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். இந்த மாதிரி முன்னாடி இழுத்து போட்டிருக்கலாம். மேலே போட்டார் பால. அக்கர்லாம் டெலிவரியில் அதான் நம்ம ஆல்ரெடி சொல்கிறது எப்பவும் சொல்கிறது. ரிஸ்கி டெலிவரி. கொஞ்சம் லென்த்தை மிஸ் பண்ணிட்டாலும் ஸ்லாட்டில் விழுந்துடும்.
பைஸ்ல பவுண்டரி எக்ஸ்ட்ராஸ்ல முக்கியமான ஓவர்னு சொல்லியிருந்தேன். நிறைய ரன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. குறுக்க கொடுத்துட்டாரு பேட்டை. சான்ஸ் ஃபார் 6. ஸோ இதோட மேட்சை முடிவு கொண்டு வராங்க. 5 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. வெல் பிளைட் ராஜ்குமார் பேட்டர் 3வது 6. வெல் பிளைட். சூப்பர் சேஸ்.